அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்மனேய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமானுடைய திருப்பாதங்களாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இன்றைய பாடம் துரியமும் கடந்த, நான் சொல்கிறேன் திரும்ப சொல்லுங்க. துரியமும் கடந்ததோர் பெரிய வான்பொருளென உரைசெய் வேதங்கள் உண்ணும் மெய்ச்சத்தே. இது 1211-12 எல்லாம் புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்கள் யாரும் கொண்டு வரல இல்லைங்களா? அதில் பாருங்கள், இப்போ 1211-12 2 வரிகள் புத்தகம் மறக்காமல் கொண்டு வரணும். அதுக்காக தான் உங்களுக்கு பாவம் அந்தம்மா ஆஸ்திரேலியாவிலிருந்து கஷ்டப்பட்டு பகலாக கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து 4500 ரூபா கொடுத்து வடலூர்லேருந்து வரவழைச்சது. உங்களுக்கு கொடுத்தா அது உங்களுக்கு அதில் அக்கறை படலை. சரி, அடுத்த தடவை கொண்டு வரலாம். பாடத்துக்கு போய்விடுவோம். இப்போது இதுக்கு அடியேன் இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு எளிய உரை எழுதியிருக்கேன். அதில் என்ன எழுதியிருக்கேன்றதை முதல்ல படிச்சிருவோம், பிறகு பேருரை விரிவாக நாம் பார்ப்போம். துரியம் என்ற 4வது உணர்வு நிலையே ஞானிகளின் முதல் நிலை. இதை ஜீவதுரியம் என்பர். அதை கடந்தது பரதுரியம், அதை கடந்தது சிவதுரியம், அதையும் கடந்தது சுத்த சிவ துரியாதீதம், அதற்கு அப்பால் உள்ளது அருட்பெரும் ஜோதி. நல்ல கவனிங்க, இதுதான் சாராம்சம். துரியம் வரை உணர்ந்த மாண்டூக்கிய உபநிடதம் அதற்கு மேல்நிலை உண்டு என்று உணர்ந்தாலும் அதற்கு மேல் செல்ல முடியவில்லை. பெருமானை சொல்கிறார். அப்படிப்பட்ட சிதாகாசத்தில் விளங்குகின்ற பெரியவான் பொருளாகிய உண்மையான சத்து பொருளே. புரியுதுங்களா? இப்போது இதில் என்ன சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் ஏற்கனவே இங்கே பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஞானம் என்பது, நான் சொல்கிறேன் திரும்ப சொல்லுங்கள், மனசில் நிற்கும். ஞானம் என்பது துரியம், ஞானம் என்பது துரியம், ஞானம் என்பது துரியம். அதாவதுங்கய்யா, நமக்கு பிறவியில் இந்த துரியம் என்கின்ற 4வது உணர்வு நிலை இல்லை. சம்ஸ்கிருதத்தில் துரியம்னாக்கா 4ன்னு அர்த்தம். என்ன அந்த 4? இப்போ விழிப்பு நிலையில் இருக்கோம் இல்லைங்களா, முழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் 10 மணிக்கு போனால் தூங்க போயிடுவோம், அது தூக்கம். அதில் கனவு வரும். இந்த 3 உணர்வு நிலைகள் தான் நமக்கு தெரியும். 100 வருஷம் வாழ்ந்தாலும் 200 வருஷம் வாழ்ந்தாலும் நமக்கு என்ன தெரியுங்கய்யா? இந்த 3 தான் தெரியும். இந்த 3லேயே நாம் ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் படிக்கலாம், ஆயிரக்கணக்கான சொற்பொழிவு கொடுக்கலாம். பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. தண்ணியில் இறங்காமல் நீச்சல் கற்றுக்க முடியுமா? முடியவே முடியாது. தரையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த துரியம் என்கின்ற 4வது உணர்வு நிலை, அறிவு நிலையை நாம் அடையாத வரை ஞானமே வராது, ஞானமே இல்லை. அதனால தான் சொல்கிறது ஞானம் என்பதே துரியம். சார், இதை எப்படி சார் அடையிறது? இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயிற்சி. பாருங்க, இந்த புஸ்தகத்தில் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம். இதில் அந்த துரியத்தை எப்படி அடைவது என்கின்ற யோக பயிற்சிகள்லாம் விரிவாக கொடுத்துருக்குறேன். தமிழ் தெரிஞ்சவங்க இதை வாங்கி பாருங்கள். நான் பலமுறை இங்கே உங்களுக்கு பயிற்சிகளே இங்கே தியாசாபிக்கல் சொசைட்டியில் கொடுத்துருக்குறேன்.
அடுத்தது பாருங்க, இந்த ஆங்கில புத்தகம் இதில் அந்த துரியத்தை அடைவது எப்படி, அதை கடந்து சுத்த சிவ துரியாதீதம் வரைக்கும் பெருமான் போகிறார். அது எப்படி அடைஞ்சாருன்னு பெருமான் பாடல்களில் 6ஆம் திருமுறையில் எழுதுறாரு. அது எப்படி அடைஞ்சாருன்ற இந்த பாடல்களுக்கு அடியேன் உரை எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து விளக்கமும் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு 300 பக்கம் அதுதான் பூரா அவ்வளோ விரிவாக தெளிவாக எளிமையான ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அந்த நூலை வாங்கிக்கலாம். இப்போ சுருக்கமாக சொல்கிறேங்களேன், பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். இந்த 3 நிலைகள் அப்பால சாட்சி பாவம் என்று பகவான் கண்ணன் கீதையில் சொல்லுவார். செல்ஃப் ரிமெம்பரிங் என்று ரஷ்யாவில் இருந்த குர்ஜீஃப் என்கின்ற ஞானி சொல்வார். செல்ஃப் அவேர்னஸ் என்று நம்முடைய ஆந்திராவில் பிறந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஞானி சொல்வார். ஓஷோவும் இதுதான் சொல்வார். அது என்னன்னா, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அதே நேரத்தில் உங்கள் மனசில் ஒரு எண்ணம் வந்திருக்கும். இவர் நிறைய தடவை சொல்லிட்டாரு, இப்போ எதுக்கு மறுபடியும் சொல்கிறாரு? இந்த எண்ணம் ஓடுதா சில பேருக்கு. சில பேருக்கு ஐயோ மழை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணம் வருதா? சில பேருக்கு வருதா? இது மாதிரி இன்னும் ஏதேதோ எண்ணங்கள் வரும். அப்போது அதையும் கவனிக்கணும், நான் சொல்கிறதையும் கேட்கணும் காதில். அதே மாதிரி உள்ளார உங்களுடைய மனசில் ஓடுற எண்ணங்கள் உடம்பு அவஸ்தைகள். அங்கே கால் சப்பலாங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, அது கொஞ்சம் வலி எடுக்கும், மறுத்து போகும், அந்த உணர்வையும் கவனிக்கணும். இதுதான் புத்தர் விபாசனா தியானம்னே சொல்லி கொடுப்பாங்க. அவங்க 10 நாள் பயிற்சி. அது புத்தர் கண்டுபிடிச்சதும் அதுதான். மாண்டூக்கிய உபனிஷத ரிஷி. மாண்டூக்கியம்னா என்னங்க? தவளை. இப்போது பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் மக்கு பையனாக இருக்கிறான். அப்போ டீச்சர் அம்மா என்ன சொல்லுது, என்னடா சுத்தமாக மண்டு மாதிரி இருக்கிற, மாண்டூக்கியம் மாதிரி இருக்கிற, சுத்த மண்டும்பாங்க. அது மண்டுன்றது மாண்டூக்கியத்தினுடைய சுருக்கம்தான். மண்டுன்னா தவளை. இப்போ நம்ம உணர்வு என்ன பண்ணுது? இப்போ விழிப்பு நிலையில் இருக்குது இல்லைங்களா? சரி, 10 மணிக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். அப்போது இந்த உணர்வு என்கின்ற தவக்கலை என்ன பண்ணுது? அப்படியே ஒரு ஜம்ப்பு, எங்கே? தூக்கத்துக்குள்ளார போயிடும். எந்த வினாடி இது விழிப்பு நிலையிலிருந்து தூக்கத்திற்கு போகின்றதுன்னு கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கஷ்டம், கவனிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன்ல, கவனிச்சு பாருங்க. ஐயா சொல்கிறாரு அப்படின்னு கவனிச்சு பாருங்க. கவனிச்சிங்கன்னா பெரிய விஷயம். அடுத்தது தூக்கத்திலேயே கனவு வரும். எப்போ வரும்னு தெரியாது. 1 மணிக்கு வரும், 3 மணிக்கு வரும், சில நேரம் விடிய காலையில் வரும். எப்போ வரும்னு தெரியாது. அப்போ அந்த தவளை என்ன பண்ணுது? உணர்வு என்கின்ற தவளை தூக்கத்திலிருந்து அப்படியே ஒரு ஜம்பு, எங்கே? கனவுக்கு. அப்புறம் அடுத்தது என்ன ஆகுதுங்க? 6 மணிக்கு அலாரம் பெல் அடித்த உடனே விழிச்சிக்கிறோம். அப்போ தூக்கத்திலிருந்து அப்படியே விழிப்புக்கு ஒரு ஜம்பு. இப்படித்தான் அந்த உணர்வு என்கின்ற தவளை 3 நிலைகளிலும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப முக்கியமான பயிற்சிங்கய்யா, கவனிங்க, அவசரப்படாதீங்க. இது ஒன்று தெரிஞ்சதுன்னா போதும், ஞானம் வந்துடும். நீ எந்த புஸ்தகம் படிக்க வேணாம், இது ஒன்று தெரிஞ்சால் போகிறோம். அதனால தான் பெருமான் இந்த துரியத்தை பற்றி நிறைய எழுதுறார். இதே மாதிரி இந்த பாட்டு மாதிரியே துரியமும் கடந்ததோர் அப்படின்னு ஆரம்பிக்கிற இன்னொரு பாட்டு அகவல் இருக்கு. அகவல் படித்தவங்க யாராவது கை தூக்குங்க பார்க்கலாம், என்ன சொல்றாருன்னு. இது இப்போ சொன்னது இல்லை. இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு, துரியத்தில் ஆரம்பிக்கிறது. துரியமும் கடந்ததோர் சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி, இல்லையா? சொல்றாரு இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவார்னா, நடராஜ பெருமானை பற்றி பாடும்போது சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார். துரியத்தில் ஊன்றி துலங்கிய காலே அப்படின்னு இன்னொரு பாட்டில் சொல்லுவார் இல்லைங்களா? அப்போது அந்த துரியம் என்பது தான் ஞான நிலை, தான் கடவுள் நிலை. அதில் மேலே ஒரு 7 நிலைகள் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். அப்போ இன்னொரு இடத்துல பெருமான் என்ன சொல்வார்னா,
பாருங்களேன், துரியமலை மேலுள்ளதோர் ஜோதி வளர் நாடு, தோன்றுமதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு, தெரியும் அது கண்டவர்கள் காணில் உயிரோடு, செத்தவர்கள் எழுவர் என்று கைத்தாளம்போடு. இதில் ஏன் இந்த துரியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு அதுக்கு பயன்பாடு சொல்கிறாருங்க. யூஸ், யூட்டிலிட்டி என்னென்னா, ஒருத்தர் அந்த துரிய நிலைக்கு போயிட்டு, அந்த துரிய நிலை இங்கே தான் நம்ம பூர்வ மத்தியில் தான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு, ஜோதி வளர் நாடுங்கிறாரு. இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம் இல்லைங்களா, எதுக்கு போகிறோம்? ஜோதி பார்க்கறதுக்கு போகிறோம். அது திருவண்ணாமலையில் இல்லை, நம்ம தலை தான். இதை தான் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போது இங்கே புருவ மத்தியில் ஒரு ஜோதி மலை இருக்குது, அண்ணாமலை மாதிரி. அது மேலே ஜோதி ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜோதி வளர் நாடுங்கிறார். ஒரு நாடுன்னா எவ்வளோ பெருசுங்கய்யா? ஒரு நாடுன்னா எவ்வளோ பெருசு? நம்ம நாடு மட்டும், பாரதம் மட்டும் கிழக்கு மேற்கில் 1500 மைல், தெற்கு வடக்கில் 2000 மைல். அப்போது நாடுன்னா எவ்வளோ பெருசுங்க? ரொம்ப பெருசு இல்லையா? அங்கே என்ன பெருமான் சொல்கிறாரு, ஜோதி வளர் நாடுன்னு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சம் பூராவையும் நீ பார்க்கலாம். இந்த துரிய நிலைக்கு உன்னுடைய அறிவு அங்கே போய் ஜோதி வளர் நாட்டை பார்த்துடுச்சுன்னா இந்த பிரபஞ்சம் பூரா தெரியுங்கிறாரு, இருந்த இடத்துல இருந்தே. அது எப்படி சொல்கிறாரு? ஞானசரியை இப்போ படிச்சிங்க இல்லையா, அதில் ஒரு வரி வரும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தானே படிச்சிங்க ஞானசரியை, அதில் ஒரு வரி வருது, சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி படிக்கக்கூடாது, அர்த்தத்தோடு படிக்கணும். அதுக்கு தான் நான் இந்த அகவலை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது. உலகம் யாவையும் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலீரே. எப்படி சொல்கிறார் பாருங்க, உலகம் யாவையும் எத்தனை வாங்குறார். இது எதுவும் மேஜிக் மந்திரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்புற மாதிரியா இருக்குது. ஆனால் அப்படித்தான், ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. கற்பனை கதைகளை விட ரொம்ப அதிசயமானது உண்மை. நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அருட்பெருஞ்சோதியை நீங்கள் எத்தனை கதை எழுதி புரிய வைக்க முடியுமா? அது எல்லையற்றது. நம்ம அறிவே எல்லைக்கு உட்பட்டது. நம்ம உடம்பு 6 அடிக்கு மேலே போகாது, சரி 8 அடி வச்சுக்கோங்க. நம்ம மனசு கொஞ்சம் தான் குறுகலாக தான் இருக்கும். கொஞ்சம் அறிவு ஏதோ பிஏ எம்ஏ பிஹெச்டி அதோடு சரி. ஆனால் எவ்வளோ இருக்குது அறிவு, எவ்வளோ இருக்குது அறிவு. பாருங்க, நேற்று ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் டீப் சீக்னு சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருக்கானா. அவங்ககிட்ட வள்ளலாரை பற்றி எனக்கு சொல்லு அப்படின்னா அது 50 பக்கம் அடிக்குது. 50 பக்கம் வள்ளலாரை பற்றி அது அடிக்குது. டைப் அடித்து கொடுக்குது, அது என் ஃபோனில் இருக்குது. இப்போ அடித்து கொடுக்குது தினம் தினம் தினம். அது பாட்டுக்கு அப்படியே அதனுடைய அறிவு, வெறும் மிஷினு கடல் மாதிரி இருக்குது அதனுடைய அறிவு. அப்போ மிஷினுக்கே அவ்வளோ அறிவு இருக்குதுன்னா கடவுளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குங்க? நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஆனால் பெருமான் என்ன சொல்றார், அதை நீ அடையலாம், அந்த கடவுள் அறிவை நீ அடையலாம் இல்லையா? அந்த காலத்திலேயே நம்ம தாத்தா யாரு, திருவள்ளுவர் சாமி என்ன சொன்னார்? 2வது குறட்பா சொல்லுங்க. 2வது குறட்பா என்ன? கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். கடவுளை என்ன சொல்றாரு? வாளறிவன்றாரு. வாள்னா ஒளி. என்ன ஒளி அவர் சொல்லல, நம்ம ஐயா சொல்றாரு, அருள் ஒளிங்கிறார். எல்லாத்துக்கும் விளக்கம், திருக்குறளுக்கு விளக்கம் வேணுமா ஐயா கிட்ட தான், அருட்பாவில் தான் கிடைக்கும். திருமந்திரத்துக்கு விளக்கம் வேணுமா ஐயா கிட்ட தான் வரணும். நீங்கள் எதுக்கு எவ்வளோ தூரம் என்னத்துங்க வேதத்துக்கே உங்களுக்கு விளக்கம் வேணும்னா ஐயா கிட்ட வரணும். நான் படித்தேன் ரிக்வேதம், அதில் என்ன சொல்லுதுன்னா கடவுளை பிரம்மம்னு சொல்லுது. அடுத்தது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, உத்தம ஜோதின்னு சொல்கிறோம். இருக்கிறதே பெஸ்ட்டு இதுதான் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பெஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு, அதுக்கு விளக்கம் எது பெஸ்ட்டு? பெருசாக இருக்கிறது பிரம்மம். சரி, அப்போ பெருசாக இருக்கிறது பெஸ்ட்டா? அதுக்கு பெருமான் சொல்கிறாரு, அந்த பெஸ்ட்டு உத்தம ஜோதி என்பது அருட்ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருளால் ஆகிய பெரிய ஜோதி.
இப்போ புரியுதுங்களா விளக்கம்? விஞ்ஞானபூர்வமாக நமக்கு விளக்கம் புரியுது இல்லை? அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு உலகத்தில் பைபிளில் அவங்க சொல்லுவாங்க, இயேசுநாதர் சொல்கிறாரு, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. ஐயா, உனக்குள்ளார தான் தேவனின் பரலோக சாம்ராஜ்யம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, இது ஆல்ரெடி உடம்பு இருக்குது. இது எங்கே இருக்குது? மனசில் இருக்குதா, ஜீவனில் இருக்கா, ஆன்மாவில் இருக்குதா, உடம்புல இருக்குதா, எங்கே இருக்குது? ஐயா சொல்வார், எங்கே இருக்குது? திருச்சிற்றம்பலம். அது எங்கே இருக்குது? உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு எரியுதடி. இங்கே வந்தால் தான் உங்களுக்கு தமிழுக்கு வரணும், திருக்குறளுக்கு வரணும், சித்தர்களுக்கு வரணும், திருமூலருக்கு வரணும், கடைசியாக எல்லாத்துக்கும் விளக்கம் வள்ளலார்கிட்ட வந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. எவ்வளோ விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, முதல்ல அருட்பாவை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த புத்தகம் படிச்சிங்கனாலும் எல்லாத்துக்கும் கீ, சாவிகள், திறவுகோள்கள் பெருமான் தான் கொடுக்குறார். எனக்கு அப்படி தான் கொடுத்தாரு. நான் புரிஞ்சுக்கிட்டது பெருமானை வச்சுக்கிட்டு தான், டே இதுக்கு அர்த்தம் இதுதான்டா அப்படின்னு உள்ளாருன்னு சொல்லுவார். அந்த நம்பணும், நம்பினாதான் நடக்கும். சரிங்களா? சரி, அப்போ துரியம்னா என்னன்னா நான்காவது உணர்வு நிலை, நான்காவது அறிவு நிலை. அதை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். பிறப்பில் நமக்கு வராது, ஞானிகளுக்கு தான் வரும். உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். பெருமான் சொல்கிறாரு, அவங்க அப்பா வயிற்றுல விந்துவா இவர் எத்தனை வினாடிகள் இருந்தார் ஒரு கணக்கு சொல்லுவார். சொல்கிறாரா? விண்ணப்பங்கள்ல அவங்க அம்மா உடம்புல எத்தனை மாதம் இருக்காருன்னு சொல்ல மாட்டார், எத்தனை வினாடிகள் இருந்தார்னு சொல்கிறாரு. நீங்களும் நானும் கூட தான் அம்மா வயிற்றுலேருந்து வந்திருக்கோம். நமக்கு ஞாபகம் இருக்குதா? ஒன்றுமே நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. இதுதான் அவங்க ஞானிகள் துரியத்திலேயே வாழ்கின்றார்கள். என்ன, மறுபடியும் பிறக்கின்ற பொழுதும் அந்த துரியத்திலேயே பிறக்கின்றார்கள். இதுதான் ஞானம். இன்னொரு டெஸ்ட் சொல்லுவாங்க சாதாரணமாக பொதுவாக. அது என்னன்னாங்கய்யா, ஒருத்தர் தன்னை பெரிய ஞானின்னு சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்கள் அவரை கேட்கணும், ஐயா உங்களுக்கு எத்தனை ஜென்மங்கள் பூர்வ ஜென்மங்கள் நினைவுக்கு வந்தன, எத்தனை ஞாபகத்துக்கு வந்திருக்குது? குறைஞ்சது ஒன்றாவது வந்திருக்கா, போன பிறவியாவது உனக்கு ஞாபகம் வந்திருக்கா, என்னவா இருந்த சொல்லு பார்க்கலாம். ஞானம் வந்திருந்தால் தெரியும். புத்தருக்கு 24 பிறவிகள் ஞாபகத்துக்கு வந்துச்சான். அருணகிரிநாதர் என்ன பண்றாருங்க? ஐயா என்னுடைய பிறவி எண்ணிக்கையில் அடங்காதவை அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். 7 கடற்கரையில் இருக்கின்ற மணல் துகள்கள் எவ்வளோ இருக்குங்க? எண்ணிக்கையே முடிய கோடி கோடி கோடியாக இருக்கும். அருணகிரிநாதர் அவ்வளோ பெரிய ஞானி சித்தர். அவர் சொல்கிறாரு, அத்தனை பிறவி நான் எடுத்திருக்கிறேன்ப்பா. அவருக்கு ஞாபகம் வருது. நம்ம சாமி என்ன சொல்கிறார் தெரியுங்களா அருணகிரிநாதரை பற்றி? அவர் சாகவில்லை, அவர் சித்தர், இப்பொழுதும் திருவண்ணாமலையில் இருக்கிறார். நம்ம சாமி சொல்கிறார். நம்ம சாமி மட்டும் இல்லை, மகரிஷி ரமண மகரிஷியும் சொல்கிறார். அது அவருடைய வாழ்க்கை வரலாறுல வருது. ஒரு நாள் திடீர்னு மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, வாங்க இன்னைக்கு அருணகிரிநாத சாமியை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் கூட்டிகிட்டு போனவர் ஒரு கல் தடிக்கி ஒரு முள் புதர் மேலே விழுந்துடுறாரு இவர். அப்புறம் இவரை தூக்கி நிறுத்துறாங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை அவர் சமாதியில் இருக்கிறாரு, இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. பிறகு ஒரு நாள் அவர் அனுமதி வாங்கிக்கிட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மகரிஷி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போது இவங்கெல்லாம் சித்தர்கள், ஞானிகள். இதெல்லாம் அந்த அவர் மரணத்தை வென்றவர் அருணகிரிநாதர்லாம். அதனால தான் நம்ம முருகன்கிட்ட பார்த்து என்ன பாடுறாரு? நம்ம சாமி சொல்கிறாரு, கட்டுறது நின்னிடத்தே கேட்டது நின்னிடத்தேன்னு. யாரை பார்த்து சொல்கிறாரு? இல்லை இல்லை இல்லை, திருத்தணி முருகனை பார்த்து சொல்கிறார். முருகப்பெருமானை பார்த்து தான் நீங்கள் அந்த இதில் வரும். 6ஆம் திருமுறையில் முன்னாலேயே வந்துடும். கற்றது நின்னிடத்தே கேட்டது நின்னிடத்தேன்னு சொல்லி முருகப்பெருமானை பற்றி சொல்வார். புரியுதுங்களா? அதே மாதிரி அருணகிரிநாதர் யார்கிட்ட கற்றுக்கிறாரு? முருகப்பெருமான்கிட்ட கற்றுக்கிறாரு. அது அவர் ரொம்ப அழகாக சொல்வார்னா, யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். வேலவர்னு யாருங்க?
வேலவர்னா யாரு? முருகன். அது எப்படி சொல்றாரு? யாம் ஓதிய கல்வி, நான் படித்த படிப்பு, யாம் ஓதிய கல்வியும் அறிவும் தாமே பெற, திருப்புகளை பாட சொல்றாரு இல்லைங்களா? தாமே பெற வேலவர் தந்ததினால். அப்போ கடவுள் கொடுத்தா தான் இவ்வளவு பெரிய அறிவெல்லாம் வரும். 1600 திருப்புகழ் பாட்டு, உலக அதிசயம். அவ்வளவு சந்தங்கள் உலகத்திலேயும் கிடையாது. சாமி மொத்தம் 16,000 பாட்டு எழுதினாராம் அருணகிரிநாதர் சாமி. இப்போ கிடைச்சிருக்கிறது 10ல் 1 பாகம் தான். மீதியெல்லாம் எங்கெங்கேயோ ஓலையில் அங்கங்கே அவங்கவுங்க வீட்டில் இருக்குது. தமிழர்களுக்கு பொறுப்பே இல்லை, பொறுப்பே இல்லை. அச்சு போட்டு கொடுத்துட்டு நீ அந்த ஒரிஜினலை நீ வச்சுக்கோவேன். அதே மாதிரி தான் நம்ம சாமி சிதம்பரம் வந்த பிறகு 200 மாலைகள் செய்யப்பட்டு இருக்கின்றனன்னு சொல்கிறாரு. ஒரு மாலைக்கு 10 பாட்டுனா எவ்வளோ ஆச்சுங்கய்யா? 10 வச்சுக்கோங்க, 2000 ஆச்சு இல்லை? இப்போ இருக்கிறதே 36 தானே. 200 மாலை எங்கே இருக்குது? 36. மீதியெல்லாம் எங்கே இருக்குது? சாமி எங்கே யார் யார் வீட்டில் போய் தங்கின, இவருக்கு தூக்கம் கிடையாது. தூக்கத்தை ஜெயிச்சவர். இரவு பூரா கடவுள் மேலே பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பார். எல்லாம் அப்படியே அங்கங்கே அவங்கவுங்க வீட்டில் இருக்கு, தரமாட்டேன்றாங்க. நேரடியாக ஒருத்தரை நான் பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இது ஜெராக்ஸ்க்கு எடுத்து அச்சு போட்டாக்கா எல்லாருக்கும் பயன்படும், நீங்கள் ஒரிஜினலை வச்சுக்கிங்கன்னா அப்படியே டப்புன்னு பிடிங்கிட்டு போயிட்டார். அவ்வளோ சுயநலவாதிகள் தமிழர்கள். இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? சாமி எழுதுனது இப்போ இருக்கிற 7000 பாட்டு. ஒரிஜினலாக சாமி எழுதுனது எவ்வளோங்க? வண்டி எழுதியிருக்கா. இது போல் 2-3 பங்கு இருக்கும். சரி, அது இருக்கட்டுங்கய்யா, நம்ம பாட்டுக்கு வருவோம், விட்டுட்டு எங்கேயோ போகிறோம். அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? துரியமலை மேலுள்ளது ஒரு ஜோதிவல நாடு, தோன்றுமதில் ஐயர் நடன் செய்யும் மணி வீடு. அந்த ஜோதி மலையில் என்ன தெரியுதுங்கிறாரு? ஐயர்னா ஈஸ்வரன், நடனம் செய்கின்ற சிற்சபை தெரியும். நம்ம புருவமத்திக்குள்ளார் இருக்கிற சிதாகாசத்தில் ஒரு சிதம்பரம் வடலூர் மாதிரி கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் அருட்பெருஞ்சோதியினுடைய அசைவு தான் நடராஜருங்கிறார். அந்த நடராஜர் ஆடுகின்ற ஆட்டத்தை யார் பார்த்து விடுகின்றார்களோ அவங்களுக்கு ஒரு பவர் வரும். அவங்களே அருட்பெருஞ்சோதி ஆகிடுவாங்க. அடுத்தது என்ன பவர் வரும்னா அவர் சொல்றாரு, செத்தவர்கள் எழுவர் என்று கைத்தாளம்போடு. ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இவர் போய் அவரை பார்த்தாருன்னா அவருக்கு உயிர் வந்துடுமா. இது யாரு கொடுக்குற சக்திங்க? ஈஸ்வரனை தவிர வேறு யாருக்காது இந்த பவர் வருங்களா? அதுக்கு சொல்றாரு, நீயே ஈஸ்வரன் ஆகலாம். எப்போ? அந்த ஜோதி மலையில் இருக்கிற ஐயர் நடம் செய்யும் வீடு. ஐயரனுடைய நடனத்தை, அதாவது நடராஜ பெருமானுடைய நடனத்தை யார் பார்த்துடுறாங்களோ அவங்களே சாமி ஆகிடுவாங்க. அவங்க செத்தவங்களோட இந்த பணத்தை அப்படி பார்த்தால அவங்க உயிரோடு எந்திரிச்சுக்குவாங்கன்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு. அப்போது இந்த துரியத்தை நாம் அடையணுமா வேணாமா? வேணான்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. சரி, வேணுங்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஆசை இருக்கப்போ ஞானம் வேணும்னு ஆசை இருக்குது இல்லையா? பரவாயில்லையே, இவ்வளோ பேர், பாதி பேராவது கை தூக்காங்க, மீதி பேருக்கு இல்லை போல் இருக்கு. சரி, ரைட்டு. அப்போது அந்த இந்த துரியத்துக்கு ஐயா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, துரியமும் கடந்ததோர் பெரிய வான்பொருள்ங்கிறார். சரி, இப்போ துரியத்துக்கு கொஞ்சம் விளக்கம் பார்த்துட்டோம், பத்தாது, இருந்தாலும் மேலே போகிறேன். பெரிய அப்படின்னா என்னங்கய்யா? பிரம்மம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வேதம் சொல்லுது. பிரம்மம்னா பெரிதினும் பெரிது, அவ்வளோதான். பெரிய அப்படின்னா பெரியவன் கடவுள் ஒருத்தன் தான், இன்ஃபினிட், எல்லையே கிடையாது. விஞ்ஞானிக்கே தெரியல. 10 பில்லியன் லைட் இயர்ஸ், 100 பில்லியன் லைட் இயர்ஸுங்கிறான். இதுக்கு மேலே அந்தாண்ட போயிட்டே இருக்குதுப்பா, என்னை விட்டுரு, எனக்கு தெரியலங்கிறான். புதுசாக ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிச்சி அந்த விட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் அந்தாண்ட இருக்கிற அண்டங்கள்லாம் தெரியுதான். நேற்று பார்த்ததோட இன்றைக்கி அதிகமாக இருக்குதுங்கிறான். எங்கே போய் முடியுது? யார் இதெல்லாம் தயார் பண்ணி அனுப்புகிறாங்க? அதில் என்னென்ன மாதிரியான ஜீவர்கள், உயிர்கள் இருக்குது, எல்லாத்தையும் வள்ளல் பெருமான் பார்க்குறாரு. அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தினேங்கிறாரு. பிண்ட கோடி முழுவதும் காண பெற்றேன்கிறாரு. இதுக்கு அருட்கண்ணு பேர். நமக்கும் இருக்குது, நமக்கு அந்த ஆசை இல்லை, பெருமான் திறந்துக்கிட்டார், ஆண்டவர் திறந்து கொடுத்துட்டாரு. அப்போது இந்த பெரிய அப்படின்னா என்னங்கய்யா? பெரியவன்
கடவுள் ஒருவரே, ஈஸ்வரன் ஒருத்தன் தான் பெரியவன். நம்மளாம் ஃபைனிட். இங்கிலீஷில் 2 அற்புதமான வார்த்தை இருக்குது, ஃபைனைட், இன்ஃபினிட்டி, 2 இருக்குது. இறைவனுக்கு எல்லாமே இன்ஃபினிட்டி. அவனுடைய அறிவு எல்லையற்றது, அவனுடைய வல்லமை எல்லையற்றது, அவனுடைய உடம்பு எல்லையற்றது, அவனுடைய அருள் எல்லாவற்றையும் விட எல்லையற்றது. நமக்கு எல்லாமே சுருக்கம் சுருக்கம் சுருக்கம். அதுவும் இன்னும் சுருங்கிக்கிட்டே இருக்குது. 25 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே சுருங்கிக்கிட்டே வருது, உடம்பே சுருங்கும். இங்கே மாயாம்மா இருந்தாங்க, அந்த அம்மா 250 வருஷம் இருந்தாங்க, நான் பல தடவை பார்த்துருக்கேன். உடம்பே சுருங்கி போச்சு. நமக்கு சுருங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஈஸ்வரனுக்கு எப்படி அகவலம் முடிக்கிறாரு? எப்படி முடிக்கிறாரு? அல்களின்றி ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. அல்குதல்னா சுருங்குதல். நம்ம சுருங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஈஸ்வரனுக்கு சுருங்குதலே கிடையாது. ஓங்கும் அருட்பெருஞ்சோதி தான். எப்பவும் இறைவன் ஓங்கி ஓங்கி போயிட்டே இருக்கான். அதனால தான் விஞ்ஞானி சொல்கிறான் எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸுங்க. இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு விரிஞ்சு போயிட்டே இருக்குதுன்னு விஞ்ஞானி சொல்கிறான். இப்போ பெருமான் எப்போ சொன்னார்? 150 வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னார். நம்ம கையில் ஈஸ்வரன் ஒரு வேலையை கொடுக்குறாருங்கய்யா. நான் சொல்ல, நம்ம தாத்தா திருவள்ளுவர் சாமி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அப்பா, நீ பெரியவனாகணுமா சின்னவனாகவே இருக்கணுமா, எல்லாம் உன் கையில் இருக்கு. நீ என்ன வேலை செய்கிற, கர்மம் நீ என்ன வேலை செய்கிற உன் கையில் இருக்கு. நீ வேலை செய்கிறத பொறுத்து இந்த ஆத்மாவாகவே, ஆத்மா சிற்றணு வடிவினன் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது, பெருமானும் சொல்கிறாரு. நம்ம ஆத்மா பூர்வ மத்திக்குள்ளார இருக்குது. எவ்வளோ இருக்குங்க? சிற்றணு. அணுவிலேயே சின்னது, அதை விட சின்னது சிற்றணு வடிவினன். இப்படி இருந்தாலும் இருந்துக்கோ, மனித பிறகு வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே போக முடியாது. பரமாத்மாவாக ஆகணும்னா, எல்லையற்றதாக பெரும்பொருளாக ஆகணும்னு நீ ஆசைப்படுறியா சொல்லு, அதுக்குண்டான வேலையை செய். எல்லையற்றதாக மாறுனா அதுக்குண்டான வேலை செய். எப்படி வேலை செய்யறதுங்கய்யா? இப்போ பெருமான் வள்ளல் பெருமான் எல்லையற்ற பொருளாக மாறிட்டார் இல்லைங்களா? இன்ஃபினிட் ஆயிட்டார், ஆண்டவர் ஆயிட்டார். அவர் எப்படி ஆனார்? சுத்த சன்மார்க்கத்தில் 2 யோகங்கள். என்னது என்னது? பரோபகாரம். ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அப்படி படிக்கணும், கேட்கும்போது அப்படி கேட்கணும். பரோபகாரம், சத்விச்சாரம். பரோபகாரம்னா என்னங்க? பர உபகாரம், பிற உயிர்களுக்கு உதவி செய்வது. இதான் அன்னதானம் போடுறோம், இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லை குழந்தைக்கு கல்விக்கு பணம் கொடுக்குறோம். இந்த மாதிரி எத்தனையோ, இதெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் புஸ்தகத்தில் இருக்குது. இது பரோபகாரம். இது எங்கே போய் முடியணும்? அருள் நிலையில் போய் முடியணும். தயவுக்கு தயவு 100% மாறி அருள் நிலைக்கு போக வேண்டும் இல்லைங்களா? இது பரோபகாரம். இது பரோபகாரம். அடுத்தது என்னது? சத்விச்சாரம். சத்விச்சாரம் எது? இதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமே, இதுதான் சத்விச்சாரம். சத்துனா உண்மை, விசாரம்னா விசாரித்து அறிவது இல்லைங்களா? சரி, அப்போ சத்விச்சாரம். இந்த சத்விச்சாரம் எங்கே எதுவரை போய் முடியும்? பெருமான் சொல்றாரு பார்த்தீங்களா? என்ன நிலை? சுத்த சிவ துரியாதீதம். ஒரு தடவை நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. சுத்த சிவ துரியாதீதம். சுத்த சிவ துரியாதீதம். சுத்த சிவ துரியாதீதம். சுத்த சிவ துரியாதீதம். இது உலகத்திலேயே யாருக்குமே தெரியாது. வேத காலத்து ரிஷிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கல, உபனிஷத ரிஷிகளுக்கு கொடுக்கல. நம்ம தமிழில் எல்லாம் எத்தனையோ ஞானிகள் இருந்தாங்க, யாருக்குமே கொடுக்கல. திருமூலர் சாமி இருக்கிறதுலே பெரிய மகா யோகி. அவர் கூட ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம் 3 துரியத்தோடு நின்று போயிட்டார். அதற்கு மேலே சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதீதம், சுத்த சன்மார்க்க சுகநிலை, இதெல்லாம் ஆண்டவர் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தார். அது பாருங்க, 6ஆம் திருமுறையில் சுத்த சிவ நிலை 47 பாட்டு இருக்கு. நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், பூரா சொல்கிறதுக்கு வழி இல்லை. இந்த புத்தகத்தில் அது முக்கியமான பாடல்கள்லாம் எடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த சுத்த சிவ நிலை அப்படின்ற இடத்துக்கு போனவர் உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான். அவர் யாருங்க? பெருமான் ஒருத்தர் தான். அதனால தான் நான் சொல்கிறது, இவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம்.
என்ன துரியம் ஆரம்ப நிலை தான். அதனால தான் இங்கே என்ன சொல்றாரு, துரியமும் கடந்தது. துரியத்திலேயே நிக்கலைன்னு சொல்ல, துரியமும் கடந்ததோர் பெரிய வான்பொருள் இல்லைங்களா. அப்போ பெருமைக்கும்னா என்ன அர்த்தம், நீ கடவுள் நிலைக்கு போக விரும்புகிறாயா அல்லது இப்படியே ஆன்ம சிற்றணுவாகவே இருக்க விரும்புகிறாயா? இதுக்கு கட்டளைகள், இதுக்கு என்னப்பா லா, என்ன இதுக்கு சட்டம் அப்படின்னா உன்னுடைய கர்மம் தான். இப்போ வள்ளல் பெருமான் எதை தேர்ந்தெடுத்துட்டாரு, பெரியவன் ஆகணும் இல்லையா, பரமாத்மாவை ஆகணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்குண்டான வழியில் அவர் போயிட்டாரு. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ 3 வேளை சோறு தின்னுட்டு தூங்கினா சரி, சிற்றணுவாக தான் இருக்கும். இது நாம் தேர்ந்தெடுத்த நம்மளுடைய கர்மா. இதை மாற்றிக்கலாங்களா? உங்கள் ஆத்மா அதை மாற்றிக்கொள்ள சொல்லுகின்றது. அதனால தான் இங்கே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்க. மனசு சொல்லாது, மனசு விடவே விடாது. மனசு எப்படியாவது உங்களை கொல்றதுக்கு தான் பார்க்கும். ஆத்மாவுக்கு தான் தெரியும் எப்படி வாழணும், எங்கே போனால் இது கிடைக்கும், வள்ளலார்கிட்ட போனால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இன்னைக்கு சேலத்தில் எவ்வளோ பேருங்க இருக்காங்க? ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்களா? 10 லட்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? அவ்வளோ பேரில் ஏன் இங்கே ஒரு 100 பேர் தானே வந்திருக்கீங்க? அப்போ 100 பேருடைய ஆத்மாவுக்கு தெரிகின்றது, அது வளர விரும்புகின்றது, பரமாத்மாவாக மாற விரும்புகின்றது. அதற்குண்டான இடம் இங்கே போ, சுகனேஸ்வரர் கோயிலுக்கு போ, பூசை தண்ணிக்கு எங்கள் வள்ளலார் சபையில் பேசுவாங்க, நீ கேளு. உங்கள் ஆத்மாவுக்கு தெரியுது, உங்கள் ஆத்மா உங்களை பிடிச்சி இங்கே அனுப்பிச்சிருக்குது இல்லைங்களா? அப்போ திருவள்ளுவர் சாமி சொன்னது சரிதாங்களே. சரி, அப்போது பெரியன்னு சொல்கிறார், பெரிய வான்பொருளுங்கிறார். நல்ல கவனிங்க, கடவுள்னு போடல, அருட்பெருஞ்சோதின்னு போடல, என்ன போடுறாரு, வான்பொருள். பெரிய சொல்லிட்டார், அது ஒத்துக்கிறோம். ஈஸ்வரனுக்கு மேலே பெரியவன் யாரும் இல்லை. வான்பொருள்னு ஏன் போடுறாருங்கய்யா? பெரிய வான் எங்கே இருக்குது? சிற்றம்பலம் தான். வெளியில் இது பூரா வானம் தானே, ஸ்பேஸ் தானே. இது அல்ல பேரம்பலம். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால வரைக்கும் விரிஞ்சிருக்கிற பேரம்பலம் யாருடைய வீடு? ஈஸ்வரனுடைய வீடு. பெரிய வான் பொருள்னு சொல்றார். பொருள்னா ஜட பொருள். பாருங்க, இந்த மேஜை ஒரு பொருள், இந்த காஃபி கப்பு ஒரு பொருள், இந்த மைக்கு ஒரு பொருள், இது ஜட பொருள் இல்லைங்களா? சரி, அப்புறம் உயிர் பொருள்னு சொல்றாரு. பெருமான் பெரிய சயின்டிஸ்ட். 6 விதமான பொருள்களை சொல்றாரு. இனார்கானிக் மேட்டர், இதெல்லாம் ஜட பொருள், இந்த மேஜெட், இந்த மைக்கு, இதெல்லாம். அடுத்தது உயிர் பொருள். இப்போ இந்த எறும்புலாம் இருக்கு இல்லைங்களா, புழு இதெல்லாம் உயிர் பொருள். அப்புறம் மனப்பொருள், அதுக்கெல்லாம் மனசு இருக்குதா? இல்லை. தாட்ஸ், எண்ணங்கள் இருக்கா? இல்லை. மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு, மனுஷனுக்கு மட்டும்தான் எண்ணங்கள் உண்டு. நிறைய கோடிக்கு, அதுவும் ஒரு நாளைக்கு 80 கோடி எண்ணங்கள் வருதுங்கிறார் சாமி. மனசில் அவ்வளோ உற்பத்தி ஆகுது. அப்போ மனப்பொருள், அப்போ தாட்டு, இது 3 ஆச்சுங்களா? இதுக்கு மேலே 3 இருக்குது. அங்கே போகிறதுக்காக தான் நாம் பிறவி எடுத்திருக்கோம். நம்ம பிறவியினுடைய லட்சியம் என்னங்க? இந்த 3ஓடு நிற்காம மேலே 3 பொருள் இருக்குது. அது என்னது? ஜீவப்பொருள், ஆன்மப்பொருள், அருட்பொருள், கடவுள் பொருள். இந்த 3. அதுக்கு தான் நமக்கு சாமி இந்திரிய ஒழுக்கம் எத்தனை கொடுத்துருக்காரு? 4 இல்லையா? இந்திரிய ஒழுக்கம்னா இந்த புலன்கள், 5 புலன்கள். அடுத்தது கரணம். கரணம்னா மனசு. மனசில் 4 பகுதி இருக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அதெல்லாம் பாடம் நடத்தியிருக்கேன், மறந்துட்டீங்க. சரி, பரவாயில்ல. அடுத்தது ஜீவன் இல்லையா, தனித்த ஜீவன். அப்புறம் ஆன்மா, பொதுவான ஆன்மா. இந்த 4 இதோட நிறுத்தலை. ஆத்மாவுக்கு அந்தாண்ட என்ன இருக்குதுங்க? ஆத்மாவுக்கு அந்தாண்ட யார் இருக்கா? கடவுள் தான் இருக்கிறாரு. அதாடையறதுக்கு வழி தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஒரு புத்தகமே எழுதிட்டார். இதெல்லாம் ஒரு அரை பக்கத்தில் எழுதிட்டு, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்லாம் ஒரு அரை பக்கத்தில் எழுதிட்டார். ஜீவகாருண்யத்துக்கு மட்டும் ஒரு புஸ்தகமே எழுதுறாரு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நமக்கு அவ்வளோதான், நமக்கு தவக்குறை. பெருமான் 7 பகுதியாக எழுதினாராம். அது ஜீவகாருண்ய ஒழுக்கம் புஸ்தகங்கய்யா
7 பகுதியாக எழுதினாராம். இப்போ கிடைச்சிருக்கிறது 3 பகுதி. அந்த 3வது பகுதி கூட முழுசாக கிடையாது, வெறும் ஃப்ராக்மெண்ட், ஒரு துண்டு தான் இருக்குது. அப்போ 4, 5, 6, 7 என்ன இருக்கும்? எப்போ வெளிப்படும்? பெருமான பிரார்த்தனை பண்ண வேண்டியதுதான். வேற என்ன பண்ணுறது சொல்லுங்க? இருக்கு, எங்கேயோ யார் வீட்லேயோ இருக்கு, யார் புண்ணியம் வீட்டில் இருக்கு. இந்த 6 பொருள், ஜடப்பொருள், உயிர் பொருள், மனப்பொருள், ஜீவப்பொருள், ஆன்மப்பொருள், கடவுள் பொருள் அல்லது அருட்பொருள் இல்லையா? இந்த 6 இருக்கு. இந்த 6ல் 3 தான் நம்ம உடம்புல இருக்குது, மீதி 3 இருக்கு. ஆனால் நாம் தட்டி திறக்கணும், அதை பயன்படுத்தணும், அதை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு தான் சத் சங்கம், அதுக்கு தான் இங்கே ஆன்ம சத் சங்கம் நடக்குது. அது என்ன 3? ஜீவன், ஆன்மா, கடவுள். இந்த 3 நிலை நம்ம பூர்வ மத்தியில் இருக்குது. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பெருமான் ஒழுக்கம் கொடுத்துட்டாரு. இதில் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அதுக்கு அடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அதை படிக்கணும், படிக்கிறதோடு நிற்கக்கூடாது, அதை பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணாக்கா நமக்கும் அந்த மேலே இருக்கிற 3 நிலைகள், பெருமான் அடைஞ்ச நிலையெல்லாம் நாமளும் அடைஞ்சிக்கலாம். ஆக இங்கே என்ன சொல்கிறாரு? பெரிய வான்பொருள், கடவுளை என்ன சொல்கிறாரு? பெரிய வான்பொருள் என்று சொல்கிறார். இதில் அடுத்தது பாருங்க, உரை செய் வேதங்கள். இது யாரு சொல்றாரு? நான் சொல்றலப்பா, வேதமே சொல்லுங்கிறார். நமக்கு 4 வேதங்கள் தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இது 4 வேதங்கள் இருக்கு. ஆனால் உண்மையில் இங்கே சாமி சொல்றாரு, வேதத்தில் இல்லை, உபனிஷத்துல தான் இருக்குது. துரியம்ன்றது உபநிடதங்கள்னா வேதத்தை எப்படி 2ஆக பிரிச்சிருக்காங்க. கர்மகாண்டம், ஞானகாண்டம். தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். கர்மகாண்டம்ன்றதுங்கய்யா இந்த யாகம் செய்வாங்க. யாகம் செஞ்சு இந்திரனுக்கு ஒரு யாகம், வருணனுக்கு ஒரு யாகம், இப்படி ஒரு 28 சாமி அங்கே இருக்குது அந்த ரிக்வேதத்தில். அந்த சாமிங்களுக்கெல்லாம் யாகத்தில் பலியிடுவாங்க. பலியிட்டு பாரு, உனக்கு அவிர்வாகத்தை கொடுத்துட்டேன், நீ மழையை பொழியணும் அப்படின்னா இந்திரன் மழையை பொழியும். இப்படி அவங்க சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், அது வேறு சப்ஜெக்ட். அப்போது அந்த யாகங்களை பற்றி சொல்கிறது மட்டும் கர்மகாண்டம். அதுக்கப்புறம் புத்தர் வர்றாரு. புத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் வேணாம், நீ தியானம் பண்ண கற்றுக்கோ, தியானம் பண்ண கற்றுக்கிட்டு ஆசையை ஒழிச்சிரு, நீ உனக்கு ஞானம் வந்துடும், இந்த ஞானத்துக்கு பேர் நிர்வாணம்னு புத்தர் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறார். அவர் இளவரசராக இருந்தவர். அப்போ ஒரு சிக்கல் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே நம்ம ஆளுங்களே அந்த கர்மகாண்டத்தில் நிறுத்திட்டு, சங்கரரே சொல்கிறார் கர்மகாண்டம்லாம் வேணாம்ப்பா, நீ ஞானகாண்டத்துக்கு 108 உபநிஷதங்கள் இவங்க எழுதுகிறாங்க. புத்தர் என்னெல்லாம் நம்ம சொன்னாரோ அது பூரா மறுத்து இவங்க எழுதுகிறாங்க. இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் புத்தர் மறுப்பார். அது ஒரு பெரிய கதை, அது நமக்கு இப்போ வேணாம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் துரியம் என்கின்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியது மாண்டூக்கிய உபநிடதம். அது பிடிக்குதுங்களா? பிடிச்சிக்கலாமா? அதை மட்டும் பிடிச்சிங்க. அப்போ உரை செய் வேதங்கள் உண்ணும்னா நினைக்கின்ற, எண்ணுகின்ற, சிந்திக்கின்றன்னு அர்த்தம். மெய்ச்சத்தே, இந்த மெய்ச்சத்தேன்னு சொல்றாரு. கடவுளை பற்றி இதில் 2 விஷயம் சொல்றாரு. பெரியவான் பொருள்னு மேலே சொன்னார். இப்போ இங்கே மெய்ச்சத்தேங்கிறாரு. அது என்னது மெய்ச்சத்தே? சத்து, சித்து, ஆனந்தம். கடவுளுக்கு ஒரு குணம், 3 குணம். சச்சிதானந்தம், சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம். இதை பெருமான் ஏற்றுக்கிறார். வேதாந்தத்தில் சில பகுதிகளை ஏற்றுக்கிறார். 4 மகா வாக்கியங்களை, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் ஏற்றுக்கிறார். அதோடு இந்த சச்சிதானந்தம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஐயா, சத்துன்னா என்ன? இருப்பது, உயிரோடு இருப்பது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் கூட சத்து இருக்குதா இல்லையா? எவ்வளோ நாளைக்கு இருக்குது? ஒரு 80 வருஷம், 100 வருஷம், அதிகபட்சம் போனால் 120. அப்புறம் இங்கே அப்பா பைத்தியம் சாமி ஜங்ஷனில் இருந்தார், 145 வருஷம் இருந்தார். அப்புறம் மாயாம்மா இங்கே சின்ன கொல்லப்பட்டியில் அந்த மாதிரி இருந்தாங்க, 250 வயசு. அப்புறம் புறவிப்பாளையத்தில் கோடி தாத்தா இருந்தார், 450 வயசு. சத்து இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. மெய்ச்சத்தேன்னா எப்பவும் இருக்கிறவன் ஈஸ்வரன் ஒருத்தன் தான் இல்லையா? எப்பவும் இருக்கிறவர் யார்?
ஆண்டவர் ஒருவரே. அதனால் அவர் என்னன்னு கூப்பிடுறாருங்க? மெய்ச்சத்தே. அது தெரிஞ்சுக்கணும். சத்து சித்து ஆனந்தம்னா சத்துன்றது உள்ளது, எக்ஸிஸ்டன்ஸ். நீங்களும் நம் உயிரோடு இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். சரி, அடுத்தது சித்துன்னா அறிவு. இறைவனுடைய அறிவு எப்படிங்கய்யா, எவ்வளோ இருக்குங்கய்யா? யாருமே உலகத்தில் சொல்லலை. எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் கடவுளை எப்படி சொன்னது அப்படின்னு சொன்னால், அறிவு வடிவானவன். அறிவு உருவாளா ஞான உருவாளான்னு சாமியாக கூட சொல்லுவார். ஆனால் அகவலுக்கு வரும்போது கடைசியாக என்ன சொல்வார்னா, இல்லை, அருளிலிருந்து ஒரு அறிவு வரும். அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என வகுத்த மெய்ச்சியும். அடித்தார் ஒரே அடி, எல்லாம் காலி. இதுவரைக்கும் வந்த ஞானிகள் பூரா காலி, யாருமே பார்க்கல. அறிவே கடவுள், பிரஜானம் பிரம்மம். தூய அறிவே கடவுள்னு பாரதி மொழிபெயர்த்தான். பிரஜானம் பிரம்ம, இது 4 மகா வாக்கியங்களில் ஒன்று. ஆனால் பெருமா என்ன சொல்கிறார்? அறிவு அல்ல, அருளே. எல்லா உயிர்களும் நானே, எல்லா உயிர்களும் என் குழந்தைகளே என்று நினைக்க கற்றுக்கொள். காலமுள்ள போதே என்ன சொல்றார் சாமி? காலமுள்ள போதே எல்லா உயிர்களையும் தன்னுயிராக கருதுகின்ற பாவனைக்கு வந்துவிடு. இது ஒன்னே போரும்ட்டார். இதுக்கு பேர் தான் அருள். அந்த அறிவு, அந்த அருளிலிருந்து ஒரு அறிவு தோன்றும்ன்றாரு. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஐயா, இப்போ பாருங்க, இந்த பல்பு எரியுது இல்லைங்களா? இதிலிருந்து வெளிச்சம் வருது இல்லையா? வெளிச்சம் தான் அறிவு. சரி, இப்போ இந்த சுவிட்சு போடலன்னா பல்பு அங்கேயே தான் இருக்கும், பல்பு அங்கேயே தான் இருக்கும். ஆனால் மின்சாரம் பாயலை. கண்ணாடி இருக்குது, உள்ளார டங்ஸ்டன் கம்பி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எரியுமா? எரியாது. இந்த வெளிச்சம் வருமா? வராது. அப்போ வெளிச்சம் வரணும்னா என்ன பண்ணணுங்க? கரண்ட் விடணும் இல்லையா? அப்போ இந்த கரண்ட் அதுக்குள்ளார போகும்போது அது அப்படியே செவப்பாயி நெருப்பாயி அது அப்படியே வெளிச்சமாக வருது இல்லைங்களா? இந்த மாதிரி சாமி என்ன சொல்றாரு? அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. இதெல்லாம் என்ன சயின்ஸுங்க? எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. நேரம் ஆயிடுச்சா? சரி சரி. அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவே. அன்பில் இருந்து அன்பு என்கின்ற மின்சாரத்தை பாய்ச்சுகின்ற பொழுது அப்பொழுது ஒரு அறிவு உனக்கு தோன்றும். அதுதான் ஈஸ்வரன். அப்படி அகவல்ல என்ன சொல்றாரு? அருள் அறிவு ஒன்றே அறிவு. அடிச்சார். ஒன்றே அறிவு, அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு. மற்றதெல்லாம் மருள் அறிவுன்னா என்ன அர்த்தங்கய்யா? இக்னோரன்ஸ், மடத்தனம், முட்டாள்தனம். ஐயா, என் வீட்டுக்கு வந்து பாருங்க, ஒரு 40,000 புத்தகம் இருக்கு. நான் படித்தது இன்னும் லைப்ரரியில் இருந்து எடுத்து படித்ததெல்லாம் நிறைய. என்ன இது அறிவு? அது சொல்லுங்க. மருள் அறிவுன்றாரு. பயந்துட்டேன், அதை படித்தப்போ நான் பயந்துட்டேன். என்ன சாமி இப்படி சொல்கிறாரு? போச்சு, எல்லாமே போச்சு. ஒரே வரி தொடச்சி அப்படியே தூரப்பட்டார் சாமி. அருளுக்கு நீ வரலையா? இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த குருமார்களை இப்போ சொன்ன இல்லைங்களா, அதாவது தன்னை அறிதல், செல்ஃப் ரிமெம்பரிங், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் இன்னொரு அடி அடிக்கிறார் பாருங்க. அருளறியார் தம்மை அறியார் எம்மையும் பொருளறியார். ஐயா, நீ அருள் நிலைக்கு வரலன்னு வச்சுக்கோ, என்ன தன்னை அறிதலே முடியாது. எந்த தியானம் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தன்னை அறிதலே வராது. அப்புறம் தலைவனை அறிதல், கடவுளை அறியல் எப்படி தெரியும்? தெரியாது. அப்போ ஜீவகாருண்யம் செஞ்சு தயவுக்கு வந்து அருள் நிலைக்கு முதல்ல வா. அப்போதான் லிஃப்டில் ஏற முடியும். லிஃப்டில் ஏறினா 10 அடுக்கு போகலாம், 50 அடுக்கு போகலாம், 100 அடுக்கு போகலாம், மேலே போயிட்டே இருக்கலாம். ஆனால் முதல்ல லிஃப்டில் ஏறிடணும். லிஃப்டில் எப்படி ஏறுறதுங்க? ஜீவகாருண்யம் செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்காவது ஒரு 2 இட்லியாவது வாங்கி கொடு. கொஞ்ச நேரமாவது உன் மனசில் தயவு வரட்டும். எப்பொழுதுமே தயவில் இருந்தால் அதுக்கு பேர் அருள்.
அந்த அருள் நிலைக்கு நீ வந்துட்டேன்னா ஆண்டவர் உடம்புல இறங்கி உனக்கு எப்படி வள்ளல் பெருமானுடைய உடம்பை மாற்றினாரோ அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவார். இதுதான் வள்ளல் பெருமான் கண்டுபிடிக்கிறார், புத்தர் கண்டுபிடிக்கல. மற்ற பேரை சொன்ன விவகாரம் வரும், சரி. மற்ற ஞானிகள் யாரையுமே கண்டுபிடிக்கல, பெருமான் ஒருவர் தான் கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? பாருங்க, ஐயா கடுதாஸ் கொடுத்துட்டாரு. 2 நிகழ்ச்சிகள் அடுத்த மாதம் 3/5/2025 சனிக்கிழமை இந்த பூசம் வருதுங்கய்யா. அடுத்த மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை பூசம். அதுக்கு முன்னால் இதே மாதத்தில் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதிய நாள் 21/4/2025. 21/4. ஐயா இது நான் என்ன கிழமைன்னு சொல்லலைங்களா? அது என்னப்பா தம்பி? 21/4 இந்த ஏப்ரல்லையே வருது. இன்றைக்கி என்ன தேதி? திங்கக்கிழமை. இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அது 3ஆவது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வர்ற திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். 21/4. சரிங்கய்யா, இப்போ இதை முடிச்சிருவோம், ஆரம்பித்ததை முடிச்சிருவோம். வேதாந்தத்தை பெருமான் ஏற்கிறார். அது என்னன்னா சத்து, சித்து, ஆனந்தம். சித்துன்னா என்ன சொன்னேன்? அறிவு. அந்த அறிவிலிருந்து வருகின்ற ஆற்றல், ஆம்னி பொட்டன்ஸ், ஆம்னிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லையற்ற அறிவு, எல்லையற்ற வல்லமை. அடுத்தது ஆனந்தம். ஆனந்தம்னா நீங்கள் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலைன்னு 2வது அதிகாரமே இருக்குது 6ஆம் திருமுறையில். அதுக்கு அடியேன் 13 பாட்டு தான், 400 பக்கம் விளக்கம் எழுதியிருக்கேன். கடவுள் விஞ்ஞானம் ஒரு புஸ்தகம். நீங்கள் அதை முடிஞ்சால் வாங்கி பாருங்கய்யா. ஏன்னா பெருமான் அதில் என்ன சொல்கிறாருன்னா 13 விதமான ஆனந்தங்கள் இறைவனுடைய படைப்பிலே உண்டுங்கிறார். அவ்வளவையும் அவர் அனுபவிக்கிறார். நமக்கு தெரிஞ்சது 3 தான். நமக்கு எத்தனை விதமான சந்தோஷம், ஆனந்தம் தெரியுதுங்க? 3 தான். அது என்னது? இந்திரிய ஆனந்தம். இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியில் சினிமா பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், ருசியாக சாப்பிடலாம், சென்ட்டு போட்டாக்கா நல்லா முகரலாம் இல்லைங்களா? குழந்தைய தொட்டு பார்க்கலாம், நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த 5 புலன்களுக்கு வர்ற ஆனந்தம். அப்புறம் கரண ஆனந்தம், அதாவது மனசில் வர்றது. மனசில் எத்தனையோ வருது, நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதெல்லாம் மனசில் வர்றது. அப்புறம் உலகானந்தம். இந்த உலகியல்ல இருந்து தான் நமக்கு வரும். இந்த உலகம் என்ன? இப்போ இங்கே சேலத்தில் என்ன நமக்கு கிடைக்குங்கய்யா? அங்கேருந்து கிருஷ்ணா காஃபி பார் போனால் நல்ல பிளெயின் ரோஸ்ட் போட்டு கொடுப்பான். நானும் விளம்பரத்துக்காக சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்னும் சில ஹோட்டலுக்கு போனால், இப்போ எங்கள் லட்சுமியில் காஃபி பக்கம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லட்சுமி இருக்குது, காஃபி எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வர்றாங்க. இங்கே இவ்வளோ தான் தெரிஞ்சிக்க முடியும். உலகியல் ஆனந்தம், அவ்வளோதான். இந்த 3 ஆனந்தம் தான் நமக்கு தெரியும். இதுக்கு மேலே 10 விதமான ஆனந்தங்கள் உண்டு. அது என்னென்ன, அதை எப்படி அடையிறது, பெருமான் எப்படி அடைஞ்சார், அதெல்லாம் விளக்கம் பாட்டில் சொல்கிறார். 6ஆம் திருமுறை பூரா சொல்கிறார். அது பூராவும் எடுத்து 13 பாட்டுக்கு விளக்கம் 400 பக்கம் கடவுள் விஞ்ஞானம்ன்ற ஒரு நூல் அடியேன்னு எழுதியிருக்கிறேன். முடிஞ்சவங்க நீங்கள் பார்த்துங்க. பாருங்க, இங்கே 4 புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா? இதில் இப்போ சொன்ன துரியம், அது எப்படி விளக்கம், நம்ம பயிற்சிகள் என்ன செஞ்சால் அதை அடைய முடியுன்றது பயிற்சி தமிழ்லேயே இருக்குது. இதை நீங்கள் வாங்கிக்கலாம். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனது எப்படி அப்படின்னு. இந்த 2 புத்தகம், மஞ்ச புஸ்தகம் 2 ஃபிலாசபி ஆஃப் வள்ளலார் 1300 பக்கம். இதில் 300 பக்கம் இந்த துரியம், அதுக்கு மேல்நிலைகளை சுத்த செய்வ துரியாதி இதெல்லாம் எப்படி அடைஞ்சார் பெருமான்ற விளக்கம், மொழிபெயர்ப்பு விளக்கம் இதில் இருக்குது. இது ஒரு புது புத்தகங்கய்யா. இப்போ அடுத்தது வரப்போகுது. இது என்னன்னா சுபக்கம் பரபக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு தத்துவத்தை சொல்லணும்னா முதல்ல தன்னுடைய தத்துவத்தை சொல்லணும். அதுதான் இப்போ பெருமானுடைய தத்துவம் பூரா இதில் சொல்லிட்டேன் இந்த 2 புஸ்தகத்தில். அடுத்ததுன்னா பரபக்கம். பரபக்கம்னா மற்ற ஞானிகள் என்ன தத்துவங்களை சொல்கிறாங்க, அதை விட பெருமானுடைய தத்துவம் எப்படி சிறந்தது அப்படின்னு லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த புத்தகம். வேர்ல்டு ஃபிலாசபர்ஸ் அண்டு வள்ளலார். உலகத்தில் இருக்கிற கிரேக்கத்தில் இருந்த பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அதுக்கப்புறம் ஜெர்மனியில் இருந்த காண்டு, ஹெகலு, அப்புறம் கார்ல் மார்க்ஸு, இப்படி எத்தனை பேர் உண்டோ அவ்வளோ பேரும் என்ன சொல்கிறாங்க, வள்ளல் பெருமான் எப்படி அதை விட கடந்து சொல்கிறார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த புத்தகம். இதை அடுத்தது வெளியிட போகிறோம்.
வச்சுங்களா. இப்போ மஞ்சள் புஸ்தகம் 2 வெளியே வந்தாச்சு. இதனுடைய விலை 1200 ரூபாய். 1000 ரூபாய்க்கே இன்றைக்கு கிடைக்கும். சரி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சரிங்கய்யா, இப்போ தரிசனம் ஜோதி தரிசனம் முடிஞ்சவொடனே எல்லாருக்கும் வந்து பிரசாதம் உண்டு வாங்கிட்டு அடுத்தது 3ஆம் தேதி 3 தானே 21 அருட்பெருஞ்சோதி அகவல் எழுதின நாள் 21ங்கய்யா. மறக்காமல் எல்லாரும் வந்துடுங்க.